இப்போ நம்ம எங்கே வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்களா, அம்மா வீட்டு தாங்க குலதெய்வம் பண்டிகை. சரி நாமளும் பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். போக்குள்ள சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அப்படியே வண்டியிலேயே போக லைட்டாக எடுத்துக்கிட்டு போனோங்க. பாட்டப்பன் திருக்கோயிலுங்க, குலதெய்வத்தோட பேர். சரி அங்கே தாங்க போய் பொங்கல் வச்சுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து பக்கம்தாங்களா, அதனால் சரி அப்படின்னு போயிட்டுருக்கேங்க. இங்கே பாருங்கள், நம்ம சாமி கோயில் இதாங்க, சாமி வந்துகிட்ருக்கு. இப்போ தான் பாலிக்கிணறு இருக்குங்க, அங்கே சாமி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடி வருங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம், இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் தேங்காய் பழம் உடச்சி கெடா வெட்டுறது எல்லாமே அதுக்கப்புறம் தாங்க. நாமளும் அப்படியே ஒரு வீடியோ வண்டியில் உட்காந்துக்கிட்டே எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. அம்மா வீடு இது தாங்க, அப்படியே வந்தாச்சு. சரி அன்னதானம் போட்டாங்களா சாப்பாடு, சரி போய் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கூட்டம் அதிகமாக வந்துடுங்க. ஏன்னா எல்லாம் வெளியூருக்காரவங்க எல்லா மக்கள் எல்லாம் நிறைய வருவாங்க. அதனால் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லி நாமளும் போய் சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தாங்க. அப்புறம் நாமளும் போய் சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சரி போய் சாமி அங்கே பாலிக்கிணத்துக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாட்டம் ஆகுங்க. அதுக்குள்ளார நம்ம போய் பொங்கல் வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னா சாமி வந்துருச்சு பாருங்கள். சாமி இப்படி தாங்க கொண்டு போயிட்டு எல்லாம் விளையாடிட்டு சாமி கொண்டு வருவாங்க. சரி சாமி வந்தது நாமளும் இந்த இடத்த எல்லாம் பழந்தேங்காய் உடைக்கிறவங்க, கெடா இருக்கிறவங்க, அந்தந்த காணியாச்சிக்காரங்கன்னு சொல்லி இருப்பாங்க, அவங்கெல்லாம் அது பண்ணுவாங்க. நாம் எப்பயும் அம்மா வீட்டு குலதெய்வம் தான், சரி நம்ம போய் எப்பயுமே வருஷம் மாலை எடுத்து போடுவோங்க. அதை எடுத்து போட்டு நாம் சாமி கும்பிட்டு நம்மளோட வழிமுறை இப்படி தாங்க. இந்த கோயிலுக்கு யாராவது வந்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலங்க. இந்த கோயிலை பற்றி ஏதாவது மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் எடுத்து போடுறேன். நான் ஏற்கனவே போட்ட வீடியோவிலேயே அம்மா வீட்டு குலதெய்வம் கொஞ்சம் காமிச்சிருப்பேன்.